ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கதையை பார்ப்போமா? ஒரு நாள் ஒரு பார்க்கில் ஒரு அம்மாவும் பொண்ணும் உட்காந்துருக்காங்க. அந்த பொண்ணு கையில் 2 ஆப்பிள் இருக்குது. அம்மா பொண்ணை பார்த்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுறா கண்ணு அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கத பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருக்க இன்னொரு பெண்மணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்ப்போம் இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னு இவங்க பேசுகிறதையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, அம்மா உனக்கு எந்த ஆப்பிள் வேணும் அப்படின்னு கேட்குறா. நீயே கொடு ஏதாவது அப்படின்னு அம்மா அந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, சரி அப்படின்னுட்டு வலது கையில் இருக்க ஆப்பிளை கடிக்கிறா. உடனே இந்த அம்மா நினச்சிக்கிறாங்க, சரி இடது கையில் இருக்க ஆப்பிளை தான் அவங்க அம்மாவுக்கு கொடுக்க போகிறா போல் அப்படின்னு. கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இடது கையில் உள்ள ஆப்பிளையும் கடிச்சிட்றா. உடனே அந்த பக்கத்தில் இருக்கையில் இருந்த பெண்மணி, என்னடா இது, இந்த பொண்ணு அம்மாவுக்கு கூட ஆப்பிள் தர மாட்டேன்றாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க அந்த நினச்சி முடித்த அடுத்த கணமே அந்த பாப்பா அவங்க அம்மாவை பார்த்து சொல்கிறாளாம், அம்மா இந்த ஆப்பிளை விட இந்த ஆப்பிள் தாம்மா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, அதனால் இதை நீ எடுத்துக்கோமா அப்படின்னு கொடுக்குறாளாம். அவங்க அம்மா ஆசையாக வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இந்த 2 பேரோட டிஸ்கஷனை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பக்கத்து இருக்கையில் இருந்த பெண்மணி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஆஹா, எப்பேற்பட்ட பொண்ணு இவளை போய் தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு. இப்படி தான் எப்போவுமே யாரை பற்றியுமே முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிங்க, அதுக்கப்புறம் முடிவெடுங்க. இங்கிலீஷில் ஒரு சேயிங்ஸ் இருக்குது, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர்னு. அந்த மாதிரி தான் யாரையும் பார்த்தோன்னே எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க. ஹோப் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.